பாகிஸ்தானிடையே போர் நீடித்து வந்த நிலையில் நேற்று போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இப்படி பரபரப்பான சூழலில்தான் இந்தியா பாகிஸ்தான் ராணுவ உயரதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இதற்கிடையே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு செயலர் அஜித் தோவல் ஆகியோர் கலந்து கொண்டனர். முப்படைகளின் தலைமை தளபதிகள் கலந்து கொண்ட இந்த ஆலோசனையில் பாகிஸ்தான் விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நேற்று முன்தினம் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இந்த போர் நிறுத்தம் சரியான முறையில் அமல்படுத்தப்பட்டுள்ளதா அல்லது பாகிஸ்தான் ஏதேனும் அத்துமீறல்களில் ஈடுபடுகிறதா உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. போர் நிறுத்தத்திற்கு பிறகும் முப்படைகள் தொடர்ந்து முழு உஷார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் பாகிஸ்தான் அத்துமீறலில் ஈடுபட்டால் வலுவான பதிலடி கொடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளுடன் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முக்கிய அம்சம் வலியுறுத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். அதேபோல தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றால் அது இந்தியாவுக்கு எதிரான போராக கருதப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுப்பது பாகிஸ்தான் பொறுப்பு என்றும் மீண்டும் அத்துமீறலில் ஈடுபட்டால் வலுவான பதிலடி கொடுப்பது இந்தியாவின் உரிமை என்று விளக்கமளிக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில்தான் தற்போது இந்தியா பாகிஸ்தான் ராணுவ தலைமை இயக்குநர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த பேச்சுவார்த்தையின் போது என்னென்ன விவகாரங்கள் பேசப்பட்டது என்பது குறித்த விவரங்கள் எதுவும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.